வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. வரக்கூடிய ஐப்பசி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக குரு பகவானை பார்ப்போங்க. குரு பகவான் ரொம்ப முக்கியமான கிரகம். உங்களுடைய ராசி அதிபதியே அவர் தான். அவர் இப்போ அதிசாரமாகி அஷ்டமஸ்தானத்தில் தான் இருக்கார். இப்போ இவ்வளவு நாள் 7வது இடத்துல தான் இருந்தார், நல்லா இருந்துச்சு. இப்போ அஷ்டமஸ்தானத்துக்கு அவர் போயிருக்கார். இதனால என்ன நடக்கும் அப்படின்னா, முதல்ல ஒரு சிலருக்கு வீடு மாறணும்னு தோணும், ஒரு சிலருக்கு ஊர் மாறணும்னு தோணும். அப்போ வீடு மாறணும்னாலும் மாறலாம், ஊர் மாறணும்னாலும் மாறலாம். ஒரு சிலருக்கு ஏதாவது வீடு சொத்து இந்த மாதிரி எதுவும் வாங்கணும்னு நினச்சா தாராளமாக உங்களால் வாங்க முடியும், வாங்கி சேர்க்கலாம். குரு 8ல் இருக்கிறது சில விஷயங்களில் மட்டும் நமக்கு தொந்தரவு செய்யும். பொதுவாக கடன் காட்சி இருந்துச்சுன்னா அந்த கடன் காட்சியை கொஞ்சம் அதிகப்படுத்தி விட்டுரும். கடன் தொந்தரவை கொஞ்சம் உருவாக்க தான் செய்யும். இது ஒரு 3 மாத கால அளவுக்கு இருக்கும். அல்லது கடனே இல்லைன்னா நம்மளை கடன் வாங்குற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை அது கொஞ்சம் உருவாக்கும். நகை நட்டு வாங்கணும்னு நினைச்சாலும் சிலருக்கு நகை நட்டு வாங்கி தரும். ஒரு சிலருக்கு தசாபுத்தி சரியில்லைன்னா நகை நட்டுகளை அடமான வைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி விட்டுரும். அதே மாதிரி பணத்தையோ நகையையோ யார்கிட்டையாவது கொடுத்தீங்கன்னா நம்மளால் திரும்பி வாங்க முடியாது. அந்த பணம் நகை கொடுத்துட்டோம் அப்படின்னா அதில் நமக்கு நிறைய சண்டை சச்சரவு வந்துடும். அந்த பண நகையை திரும்ப வாங்கிறதுக்குள்ளே நமக்கு போதும்ன மாதிரி சில விஷயங்கள் நடந்துடும். அதனால் நீங்கள் எவ்வளோ கவனமாக இருக்க முடியுமோ கவனமாக இருக்கணும். அதேமாதிரி குழந்தைய சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஒன்று குழந்தை பிறக்கலையேன்னு கவலைப்படுவோம், இல்லைன்னா ஏற்கனவே குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போகலாம், அல்லது அந்த குழந்தைங்களுக்கு ஏதோ ஒரு சில கஷ்டம் இருக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தில் அந்த குழந்தைனால ஒரு சிலருக்கு மட்டும் வருத்தங்கள் ஏற்படுறதுக்குடைய வாய்ப்புகள் இருக்கும். குழந்தைன்னா குழந்தை இல்லை, நம்மளுடைய பிள்ளைகள், சரிங்களா? அது பிள்ளைகள் எத்தனை வயசாக வேணாலும் இருக்கலாம்ல, அந்த மாதிரி தான் அது செய்யும் அந்த குரு பகவான். அதே மாதிரி ஒரு சிலருக்கு மட்டும் பேங்க்னால தொந்தரவு வரும். பேங்க்னால தொந்தரவுன்னா என்னது? ஏற்கனவே நம்ம லோன் வாங்கி வச்சுருப்போம், கட்டாமல் இருப்போம், அதை கட்ட சொல்லி பேங்க்லேருந்து ஏதாவது நோட்டீஸ் அது இதுன்னு வரும். அந்த ஒன் டைம் செட்டில்மெண்ட்டு அந்த மாதிரிலாம் ஏதாவது கேட்டாலும் கேட்பாங்க. கேட்டால் உங்களால் கடன் அந்த பேங்க் கடனை அடைக்க முடியுமான்னா அடைக்க முடியும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து கோர்ட்டுனால பிரச்சனைன்னு வரும். அந்த இதுக்கு மட்டும் நீங்கள் போயிடக்கூடாது. கோர்ட்டுனால பிரச்சனைனா எங்கேயாவது வம்பு வழக்குகள் வந்துடும். அதுக்கு மட்டும் நீங்கள் போகாமல் இருந்தீங்கன்னா சரிதான். வேறு கெடுபலன்கள் அப்படிங்கிறது பெருசாக ஒன்றும் நடக்கிறதுக்குடைய வாய்ப்புகள் இல்லை, சரிங்களா? சரி. சனி பகவானை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 3வது ராசியில் தான் இருக்கார். சனி 3வது ராசியில் இருக்கிற போது இளைய சகோதர சகோதரி இருந்தால், பொதுவாக அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இருந்தால் அவங்களோட கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக உருவாகும். அதே மாதிரி எதையாவது ஒரு பொருளையோ சொத்தையோ நாம் அடுத்தவங்களுக்கு கொடுக்குற மாதிரி வரும். அது வண்டி வாகனத்தை கூட அடுத்தவங்களுக்கு கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே மாதிரி சனி ப்ளஸ் ராகு சேர்ந்துருக்கிறனால ஒரு சிலருக்கு குடும்பத்தோடு இருந்தால் மட்டும்தான் வருமானம் குறைஞ்சிருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வெளியூரில் எங்கேயாவது வேலை பார்க்குறோம், அல்லது வெளிநாட்டில் இந்த மாதிரி எங்கேயாவது தூர தேசத்தில் வேலை பார்க்குறோம்னா கண்டிப்பாக நமக்கு வருமானம் நல்லா இருக்க தான் செய்யும், முன்னேற்றமும் இருக்க தான் செய்யும். குடும்பத்தோடு இருந்தால் மட்டும் வருமானம் கொஞ்சம் குறையும், குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் சண்டை சச்சரவுங்கிறது கொஞ்சம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அடுத்து கேது பகவான் வேற உங்களுக்கு 9வது ராசியில் இருக்கிறது. பொதுவாக உங்களுடைய அப்பாவுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவு உருவாக்கி விட்டுரும். அப்படி எதுவும் கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவு வரலைன்னா அவங்களுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் உங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் இருக்கும். உங்கள் அப்பாவுக்கு வரலைனாலும் உங்கள் சித்தப்பா பெரியப்பாவுக்குனாலும் வரதான் செய்யும். அடுத்து சுக்கிரன் எடுத்துக்கிட்டோம்னா சுக்கிரன் 10வது ராசியில் தான் இருக்கார். பொதுவாக சுக்கிரன் 10வது ராசியில் இருக்கக்கூடாது. ஏன்னா 10வது ராசியில் இருந்தால் ஒரு சிலருக்கு பணியிட மாற்றங்கள் டிரான்ஸ்ஃபர் மாதிரி ஏதாவது ஏற்பட்டுரும். அதே மாதிரி வேலை ஒரு சிலருக்கு வேலை இழப்புங்கிற மாதிரி ஏற்பட்டுரும். சிலருக்கெல்லாம் பட்டம் பதவிகள் கூட இழப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கும். அதனால கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கிறது நல்லது. ஆனால் அதே சுக்கிர பகவான் இப்போ நவம்பர் மாதம் 3ஆம் தேதி துலா ராசிக்கு வந்துடுவார். அப்போ துலா ராசிக்கு சுக்கிரன் வந்துட்டா நல்லா இருக்குமான்னா கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா 11ல் சுக்கிரன் இருக்க போது சிலருக்கு ரொம்ப நல்லா இருக்கும். யாருக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திரைப்பட கலைத்துறையில் இருக்காங்கல்ல அவங்களுக்கு பூரா வெற்றி வாய்ப்புகள் இருக்கும், ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி கட்டடக்கலைத்துறை, ஆடை வடிவமைப்பு, ஆபரணங்கள், அந்த மின்னக்கூடிய பொருட்கள் அப்படி சொல்லுவோம்ல, கிளிட்டரிங் ஆகிறது, க்ளோ ஆகிறது, அதுக்குடைய பொருட்கள் எல்லாம் வச்சு நம்ம தொழில் செய்கிறவங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். பியூட்டிஷியன் சார்ந்த தொழில்கள்,
அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல பலன்களை அந்த சுக்கிரன் வந்து உருவாக்கி தருவாருங்க. அதே போல் இன்னும் சில விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 9ஆம் அதிபதி நீச்சமாக இருக்குது சூரியன். 9ஆம் அதிபதி நீச்சமாக இருந்தால் கூட சூரியன் வந்து உங்களுக்கு 11வது ராசியில் இருக்கனால அரசாங்க நன்மைகள் கிடைக்கும், அரசாங்க உதவிகள் கிடைக்கும், அடுத்தவங்ககிட்டலாம் உதவிகள் கிடைக்கும். அதனால ஏதாவது உதவி தேவைப்பட்டால் அரசாங்கத்திடமோ தனிநபரிடமோ நீங்கள் கேளுங்க. அப்படி கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த உதவிகள் எல்லாம் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம். அரசாங்க அதிகாரிகளினுடைய ஒத்துழைப்பு கூட உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி அரசியல்வாதிகளினுடைய நட்பு, ஒத்துழைப்பு, தந்தை வர்க்கத்தினுடைய ஒத்துழைப்பு, ஆதாயம் அதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கக்கூடிய ஒரு மாதம்தான். புதன் வேற உங்களுக்கு 11வது ராசியில் இருக்கார். புதன் 11வது ராசியில் இருந்தாலும் நல்லா இருக்கும். ஏன்னா புதன் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதி. அப்போ 7ஆம் அதிபதினா கணவன் மனைவி கூடிய கிரகம். அது வந்து உங்களுக்கு 11வது ராசியில் இருந்தாலே உங்களுடைய கணவனால் நன்மை, மனைவியினால் நன்மை, மாமனார் மாமியார், குழந்தை, நாத்தனா இப்படியெல்லாம் சொல்கிறோம்ல, இவங்க நாளையெல்லாம் நமக்கு நன்மையும் ஆதாயமும் உதவியும் ஒத்தாசையும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த மாதம். அதே மாதிரி தொழிலுக்கு நல்லா இருக்கும் இந்த மாதம். காரணம் என்னென்னா 10ஆம் அதிபதி 11ல் இருந்தாலே ஒரு சிலருக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும். சாதாரண கூலி வேலை பார்க்குறவங்களுக்கு கூட நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி புதன் 11ல் இருந்தால் கல்வி வழியில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நன்மைகள் கிடைக்கும். அதாவது ஒரு ஸ்கூல் வச்சு நடத்துகிறவங்க, அக்கௌண்ட்ஸ் சார்ந்த துறையில் இருக்கிறவங்க, ஆடிட்டிங் சார்ந்த துறையில் இருக்காங்கல்ல, அதே மாதிரி மீடியாவில் இருக்கவங்க, அவங்களுக்கெல்லாம் நல்ல யோகங்களை அந்த புதன் வந்து கொண்டு வந்து கொடுக்குங்க. அடுத்து செவ்வாய் வேற உங்களுக்கு 11ல் தான் இருக்காரு. செவ்வாய் 11ல் இருந்தாலும் சகோதரத்தால் நன்மை வரும். கூட பிறந்தவங்கனாலேயோ அல்லது பங்காளிகள்னாலேயோ கூட நமக்கு உதவி, ஒத்தாசை, நன்மைகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இப்போ இருக்குது. பூமி சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு நல்ல யோகம் இருக்கும். நல்ல விவசாயம் நல்லா விளையும். விவசாயத்தின் மூலமாக நல்ல வருமானம் இருக்கும். அதே மாதிரி ரியல் எஸ்டேட் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். மருத்துவத்துறையில் இருக்கவங்களுக்கும் அப்படி தான், ரொம்ப நல்ல காலம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ செவ்வாய் பகவான் வந்து வரக்கூடிய அக்டோபர் 27 வந்து 12வது ராசிக்கு வந்துடுவார். அப்போ 12வது ராசிக்கு வந்தால் குழந்தைகள்னால செலவாகும். குழந்தைகள்னாலன்னா உங்களுடைய பிள்ளைகள்னால வந்து கொஞ்சம் செலவாகும். அதாவது பிள்ளைகளுக்கு தேவையானதை வாங்கி தர வேண்டியது வரும். இல்லைன்னா பிள்ளைகள்னால கொஞ்சம் மருத்துவ செலவுகள் வரதுக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் உங்கள் வீட்டில். அது போக பிள்ளைகளுக்கு வரலனாலும் வீட்டில் யாருக்காவது மருத்துவ செலவு வரலாம். ஒரு சிலருக்கு காயம், புண்ணு, ரத்தம் வரலாம். ஒரு சிலருக்கு வீட்டில் வந்து ஆப்ரேஷன் மாதிரியான விஷயங்கள் கூட ஏற்படுறதுக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு சொத்து பத்தை வந்து விற்கணுன்னா விற்கலாம், அடமானம் வைக்கணும்னா வைக்கலாம். ஏன்னா ஒரு சிலர் இப்போ அப்படி நினப்பு வரும், சொத்தை வித்தரலாங்கிற மாதிரியே எண்ணத்துலேயே இருப்பாங்க. இல்லைன்னா அடமானம் வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் இருப்பாங்க. அது பேங்கில் வைக்கிறோமோ வேறு பக்கம் வைக்கிறோமோ, இப்போ வைக்கிறதுக்குடைய யோகம் வந்து அக்டோபர் 27லேருந்து இருக்குது. அப்படி வச்சு ஏதாவது சில காரியங்களை நீங்கள் சாதிக்கணுன்னாலும் தாராளமாக வந்து சாதிக்க முடியும். ஆக தனுசு ராசிக்காரவங்களை பொறுத்தளவுக்கு கிரகநிலைகள் நல்லா தான் இருக்குது. அதனால் இந்த ஐப்பசி மாதம் ஒரு நல்ல மாதமாக தான் கண்டிப்பாகவே வந்து உங்களுக்கு இருக்குங்க. தனுசு ராசிக்காரவங்களுக்கு ஒரு சிலருக்கு ராகுதசை நடக்கலாம். அப்படி உங்களுக்கு நடக்கலை அப்படின்னா கூட உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு யாருக்காவது ராகுதசை நடக்கலாம். ராகுதசை நடந்துச்சுன்னா குடும்பத்தில் நிறைய கஷ்டம் இருக்கும், வறுமை இருக்கும், கடன் காட்சிகள் நிறையா உருவாக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எதை செஞ்சாலும் நடக்காது, எதை செஞ்சாலும் அது ஒரு தவறான விஷயங்களே இருக்கும். எதையும் நம்மளால் சாதிக்க முடியாது. எதை செஞ்சாலும் பாதி வரைக்கும் நடக்கும், பாதிக்கு மேலே நடக்காது, தடங்கள் ஆகிக்கிட்டே இருக்கும், குடும்பத்தில் சண்டை சச்சரவு இருந்துக்கிட்டே இருக்கும். இப்படி மோசமான பலன்களை வந்து அந்த ராகுதசை வந்து கொடுத்துரும். படிக்கிறவங்களாக இருந்தால் சரியாக படிக்க விடாது, படிப்பு மேலே வந்து அக்கறை இருக்காது. அதே மாதிரி குடும்பத்தில் பல பிரச்சனைகளை வந்து ராகுதசை வந்து உருவாக்கும். அதனால நீங்கள் ராகுதசையை பற்றி கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் யாருக்காவது இருந்து அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த திசையில் நாங்கள் சொல்லக்கூடிய பலன்களை வந்து கரெக்டாக அறிஞ்சு புரிஞ்சு நீங்கள் செய்கிற போது அந்த திசையில் வர கஷ்டங்கள் எல்லாம் நம்மளால் தவிர்க்க முடியும். உதாரணம், சண்டை சச்சரவு வராமல் தடுக்கலாம், பொருளாதார கஷ்டம் வராமல் பாதுகாக்கலாம், படிப்பு நல்லா வர்ற மாதிரி நம்மளால் செய்ய முடியும். அதே மாதிரி குடும்பத்தில் எந்த காரியம் நடக்கலைன்னா ஒரு காரியத்தை எப்படி நடக்க வைக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் அந்த வீடியோ பதிவில் வந்து சொல்லப்பட்டிருக்கும். அந்த வீடியோ இப்போ தான் ரெடி ஆகிட்டுருக்கு. அடுத்த வாரம் அந்த வீடியோ நான் வெளியிட போகிறேன். அந்த ராகுதசைக்கான வீடியோ, பல வீடியோ வரும். தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோவையும் பார்த்துக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக அதில் பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதை பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுடைய வாழ்க்கை சரியில்லைன்னாலும் சரியாக அமைச்சுக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாகும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.